கண்டிப்பாக. இப்ப பார்த்தீங்கன்னாக்க, ஜென் எக்ஸ் அப்படிங்கிற இப்ப வந்து நம்ம 44 வயசுலேருந்து 65 வயசு உள்ளவங்க வந்து, அவங்க வந்து ரொம்ப சேஃப்டியா தான் வந்து பார்க்குறாங்க. ரொம்ப ஓகே. ஸ்டேபிளானது, சேஃப்டியான இது. அதனால வந்து முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா, அவங்கலாம் வந்து ரியல் எஸ்டேட்டு, கோல்டு அ இந்த மாரியான முதலீடுகள்ல தான் வந்து முக்கால்வாசி எஃப்டி இந்த மாரியான முதலீடுகள்ல தான் வந்து அவங்க வந்து அவங்களுடைய ட்ரெடிஷ்னலா இத தான் வந்து அவங்க பார்த்துருக்காங்க அந்த காலத்துலேருந்து. அப்ப ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸும் இல்ல. அதனால வந்து இதிலேயே வந்து பார்த்ததுனால, அவங்களுக்கு வந்து அந்த ரிஸ்க் எடுக்கிற அப்படைட்டும் வந்து இல்லேங்கிறதுனால, அவங்கலாம் வந்து மோஸ்ட்லி வந்து இந்த மாரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்லயே தான் வந்து இன்னைக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே. அதே இது வந்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, மில்லேனியல்ஸ். அ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க, நம்ம வந்து ஒரு 97 வரைக்கும் வந்து பொறந்தவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க, ஒரு 45 இன்னைக்கு வந்து 23 டூ 45 ஏஜ் உள்ளவங்கலாம் பார்த்தீங்கன்னாக்க வந்து நம்ம மில்லேனியல்ஸ்ன்னு சொல்லுவோம். அவங்க வந்து ஓரளவுக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஐடி பூமு, ஒரு இந்த எக்கனாமி பூம் எல்லாம் வந்து ஓரளவுக்கு ஃபேஸ் பண்ணவங்க. அவங்க வந்து என்ன பண்றாங்க, ஓரளவுக்கு வந்து மாடரேட்டா இருக்காங்க. ஒரு ஸ்டெபிலிட்டியும் விரும்புறாங்க. கொஞ்சம் நான் வந்து அதிகமான ரிஸ்க் எடுக்கவும் தயாரா இருக்கேன். ஸோ கொஞ்சம் வந்து ஈக்விட்டிலயும் நான் முதலீடு பண்றேன். ஸோ இந்த ட்ரெடிஷ்னல்லயும் இருக்கேன் அப்படிங்கிற மாரியான ஒரு மனநிலையில இருக்காங்க. ஆனா வந்து என்னன்னாக்க, இன்னைக்கு வந்து இன்னிய இதுதான் முக்கியமா அவங்க வந்து பார்க்குறாங்க. ஓகே. அதாவது வந்து நம்ம வந்து இப்ப லைஃப் ஸ்டைலு, இல்ல வந்து ட்ராவலு அந்த மாரி இததான் பார்க்குறாங்க. இந்த ஃபியூச்சர் லைக் ரிட்டயர்மென்ட்டுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணுங்கிற யோசனையெல்லாம் வந்து அந்த மில்லேனியல்ஸ்க்கு இல்ல. அதே இது வந்து ஜென் வந்து பார்த்தீங்கன்னாக்க, வந்து இப்ப இந்த லேட்டஸ்ட் இப்ப வந்து அப் டூ அ ஒரு 24, 25 இயர்ஸ் உள்ளவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க, அவங்க வந்து பயங்கர வந்து ரிஸ்க் டேக்கிங்கா இருக்காங்க. அவங்க வரும்போதே எல்லாமே டிஜிட்டல் ஆப்ஸ் தான் அவங்க வந்ததெல்லாம் வந்து Zerodhaவா இருக்கட்டும், Growவா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு டிஜிட்டல் வேர்ல்ட்ல வந்தவங்க. ஸோ எதுவா இருந்தாலும் வந்து ஒரு கடனா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் வந்து ஒரு மொபைல் ஃபோன்லயே கிடைக்கிற மாரியான சூழ்நிலைங்கிறனால, அவங்க வந்து பலவிதமான ரிஸ்க்க வந்து எடுக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க. எனக்கு வந்து அக்ரெசிவா ரிட்டர்ன்ஸ் வேணும். எனக்கு சீக்கிரமா வேணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில இருக்காங்க அவங்க. அதனால வந்து அவங்க ஆப்ஷன்ஸு, கிரிப்டோ, ஈக்விட்டி இந்த மாரியான இதில வந்து முதலீடு பண்றதுல அவங்க வந்து ஆர்வமா இருக்காங்க. ஆனா வந்து அவங்க வந்து கொஞ்சம் ஸ்டெபிலிட்டியும் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்ங்கிறத ஒரு நெறைய விஷயத்த தெரிஞ்சுக்கிறாங்க. யூடியூப், ஃபினான்ஷியல் இன்ஃப்ளூயன்சர்ஸ் விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கிறாங்க. நல்ல முதலீடு வந்து ரிஸ்க் எடுக்குறாங்க. பட் தென் நம்ம வந்து அ இத வந்து இந்த அசெட் அலோகேஷன் இந்த விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் வந்து அவங்க சீரா பண்ணாங்கன்னாக்க, பிளானிங் வந்து நல்லா